Hi, hello, வணக்கம் and welcome to Nirmalas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல 30 விதமான கைப்பக்குவம் 30 விதமான ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபீஸ் 30 யூடியூபர் சேர்ந்துட்டு சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலா 30 ஹெல்தி ஸ்நாக் ரெசிபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நாலாவது பார்ட்டில் 4 விதமான ரெசிபீஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதில் 2 உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கோம், 2 பனானா யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பனானா பால்ஸ், அப்புறமா பனானா கேக் வித்தவுட் சுகர். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல் ரெசிபி பனானா பால்ஸ். இது வந்து நல்ல பழுத்த வாழைப்பழங்களை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரெசிபி பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 வாழைப்பழங்கள், நல்ல பழுத்த பழம், ஓகே, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை கூட எடுத்துக்கலாம், 1/4 கப் அளவு சுகர். உங்களோட பனானா எவ்வளோ சுகர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சீனி வந்து குறைச்சோ கூட்டியோ எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல சுகரையும் ஏலக்காய், உப்பு கல், நான் வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன், அதனால் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழங்களை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கிற மாய்ச்சரில் தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் கரெக்டாக குண்டாக நமக்கு வந்து பனானா பால்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு மிக்சரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து மைதா மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி அளவு எடுத்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட பேட்டர். இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம எதுவுமே சேர்க்கலை, சோடா உப்போ எதுவுமே சேர்க்கலை, ஆனால் நல்ல பால்ஸாக உப்பி குண்டாக வரும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்காமல் நம்ம செய்கிறதுனால அதுவும் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நல்லா உப்பி குண்டாக வரும். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சில்ட்ரன்ஸ் டேக்காக உங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது நம்மளோட பனானா பால்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம இப்போ வந்து எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. ஒரு சொட்டு கூட ஆயில் அப்சர்வ் பண்ணாது, அப்படியே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பனானா பால்ஸ் ரெடி. சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு பனானா பால்ஸ் எடுத்து பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் மற்ற யூடியூபர்ஸோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அவங்களோட ரெசிபிஸையும் கூட போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்தடுத்த ரெசிபிஸ் வரும், அதையும் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சில்ட்ரன்ஸ் டே கொலாபரேஷன் வீடியோக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிற ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல நல்லா பெருசாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ஒரு நீல வாக்கில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து நல்லா கூல் வாட்டரில் போட்டு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த கூல் வாட்டரில் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம கோல்டு வாட்டரில் ஊற வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பீசஸை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு கிச்சன் டவலில் இந்த மாதிரி பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இப்படி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நல்லா இப்படி தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி வறுத்தெடுத்த பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் அதே கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆற வச்சுருக்கக்கூடிய பீசஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்த செகண்ட் டைம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு சால்ட் அண்ட் பெப்பரோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டொமேட்டோ சாஸோட என்ஜாய் பண்ணலாம்.